கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்க பேராதவருக்கு நன்றி. நாய்கள் சம்பந்தமா தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் ஒரு 15 ரீல் போட்டோம். அதோடைய கடைசி பதிவு கரெக்டா இன்னைக்கு தான் கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதுக்கு முன்னாடி 2 நியூஸ். நேற்று வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரே டாக் வந்து ஒரு தூங்குற குழந்தைய கடிச்சிடுச்சு. அதை காப்பாற்ற போன அவங்களுடைய மதர் அண்ட் கிராண்ட் மதர் அவங்களையும் அது கடிச்சிருக்கு. சுல்தான் பிபி அண்ட் ஹர் மதர் மல்லிகா பிபி அப்படின்னு சொல்லி திருவாரூர் நியூஸ்ல இருந்து வந்திருக்கு. பாருங்க, தொட்டில் இருந்த குழந்தைய போய் நாய் கடிச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரே டாக். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து நாயை எப்படி கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி இது உங்களிடம் தினமலர்ல இன்னைக்கு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் கவர்மெண்ட் வந்து செய்யாத மக்களாவே செஞ்சிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்துல தவன்கேரைங்கிறதுல வந்து தெருவில் வந்து பக்கெட்ல தண்ணி வச்சு நீல நிறம் போட்டதுனால நாய்கள் வந்து நிறைய, அந்த நீல நிறம்னா நாய்கள் பயன்னு சொல்லி நிறைய தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுல வந்து ஆர் வேணுகோபாலன் சொல்லி சென்னையில இருந்து இமெயில் அனுப்பிச்சிருக்காரு தினமலர்ல. அவர் வந்து முதல்வர் மனைவி நடத்தும் குடிநீர் நிறுவனத்திலிருந்து பாட்டில்கள் தண்ணீர் வாங்கி அதில் பெருநகர், நகராட்சி, ஊராட்சிக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து இந்த மாதிரி பக்கெட்டுக்கு வச்சா அவங்களுக்கு வியாபாரமும் பெருகும், மக்களின் வரிப்பணம் எப்படி எல்லாம் விரைவாகவே இப்படி கொஞ்சம் ஆகிவிட்டு போகட்டுமேன்னு சொல்லி அவர் இமெயில் தினமலர்ல இன்னைக்கு இது உங்களிடத்துல எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு வருவோம். அரசு பின்பற்றவில்லை அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க. நாய்க்கடியும் இருக்கக்கூடாது, நாய் கொல்லவும் கூடாது, அரசுக்கு கோர்ட் அறிவுரைன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ கோர்ட்டுடைய ஃபைனல் ஆர்டர் என்னன்னா, தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்க கூடாது. 2வது, எல்லா பெட் டாக் ஓனர்ஸும் கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணணும். ரெகுலரா போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். ரேபிஸ் நாயை கண்டுபிடிச்சி அதை தான் வந்து கூண்டில் அடைக்கணும், மித்த நாய்களுக்கு அடைக்க கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா முனிசிபாலிட்டிஸும் எல்லா கார்பரேஷனும் ஒரு கிளீன் டிராஃப்ட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நிறைய டிராஃப்ட் ரிப்போர்ட் வாங்குறாங்க, ஆன்லைன் கேமிங் டிராஃப்ட் ரிப்போர்ட் வாங்கி அதை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நாய்களுக்கு உள்ள ரிப்போர்ட்டையும் வந்து எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இது நிறைய விஷயத்துல இது வரவேற்கக்கூடியது. ஸோ தெருநாய்க்காண்டி போராடின ஆக்டிவிட்டிஸ்க்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, ஒரு நியாயமான ஒரு ஸ்டாண்டை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் தொடர்ந்து இந்த 15 ரீல பார்த்த நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவுல இன்னொரு டாபிக்கை ரெகுலரா எடுத்து பேச போறோம். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.